ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா ஐடியாஸ். இன்றைக்கி எந்த ஒரு பைசா செலவும் இல்லாமல் நம்ம ஒரு சூப்பரான ட்ராயிங் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் எந்த எக்ஸ்பென்ஸுமே கிடையாது. ஒரு ட்ராயிங் பண்ண தெரியாதவங்க கூட இந்த இதை பெயிண்டிங் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கோம். அந்த ஷீட்டில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு அந்த இமேஜ் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்லாம் அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கோங்க. பென்சிலில் போடுறோம். ஓகே, இப்போ பென்சிலில் போட்டாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 10 ரூபி க்ரையான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வாங்கி வச்சுருப்போம், ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ நம்ம அந்த க்ரையான்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். அதை எடுத்துகிட்டு நான் இப்போ பேஸ்க்கு பிளாக் கலர் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் கலர் எடுத்து நம்ம போட்டிருக்க பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அப்புறம் நல்லா டார்க்காக அந்த பேஸே தெரியாத மாதிரி அந்த கலர் ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா டார்க்காக பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பாக்ஸ் விட்டு அவுட்டரில் போனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அந்த சைஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ கலர் பண்ணிக்கலாம். இப்போ கலர் பண்ணியாச்சு. இப்போ கலர் பண்ணிட்டேன். இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் நான் கேமரா ஆன் பண்ணல. இப்போ நம்ம வந்து புத்தரோட ஃபேஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அவுட்லைன், ஒன் சைடு அவுட்லைன் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அவரோட ட்ரெஸ் நம்ம வரையணும் அப்படிங்கிறதுக்காக நான் கலர் மிக்சிங் பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்பவே கொஞ்சமாக பெயிண்ட் இருந்தால் போதும், அதிகமாக தேவை எதுவுமே இல்லை. ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ 3 கலர் நான் எடுத்திருக்கேன். 3ஐயும் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த காவி கலர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் அந்த மாதிரி கலருக்காக இந்த 3 கலர் நான் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கோங்க போதும். எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் இல்லாமல் அந்த காவியும் இல்லாமல் ஒரு கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த கலர் வச்சு நம்ம அவரோட ட்ரெஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ட்ராயிங் ரொம்ப சிம்பிள். ட்ராயிங்கே பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்கனால கூட இது பண்ண முடியும். இப்போ ஆப்போசிட் சைடு நெக்லேருந்து நம்ம ஒரு ட்ரெஸ் ஃபால் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நம்ம ட்ரெஸ் போட்டாச்சு. அவ்வளோதான், ட்ராயிங் முடிஞ்சது. புத்தா ஷேப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அவரோட செஸ்ட் இது மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ட்ராயிங் முழுசாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஃப்ரேம் மாதிரி மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு ஸ்கொயர் மாதிரி அவுட்லைன் போட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இதே சைஸ் பேப்பரோட சைஸ் அளவுக்கு நம்ம ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி எடுக்கிறோம்.
இப்போ நான் கார்ட்போர்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கார்ட்போர்ட் மேலே இது ஃபுல்லாக ஃபெவிகால் போட்டு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன் பேப்பரை. ஃபெவிகால் போட்டுட்டு அந்த பேப்பரை அது மேலே வச்சு நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடில் இருக்கிற கார்ட்டூன் பாக்ஸ் தெரியாத மாதிரி நம்ம க்ரையான்ஸ் வச்சு அதை இது பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராவாக தெரிகிற ப்ரௌன் கலருக்கு எல்லாமே நம்ம அதே பிளாக் கலர் க்ரையான்ஸ் வச்சு ஒரு சுற்றி அது மேலே ஒரு லேயராட்ட போடலாம், அதனால தெரியாது. ஓகே, நம்ம பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இப்போ வாலில் மாட்டுறதுக்காக மேலே மட்டும் சென்டராக ஒரு ஹோல்ஸ் போட்டு அதை ஒரு த்ரெட் வச்சு கட்டி நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். அதுவும் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு எக்ஸ்பென்ஸுமே இல்லாமல் சீக்கிரம் குயிக்கான டைமில் நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.